புதுசாக வரவங்களாம் நிற்கிறதுலாம் தப்பே கிடையாது. கரெக்ட். ஆனால் நிற்கிறவங்க மக்களுக்காக நிற்கணும். துளசி வந்து கண்டிப்பாக மக்களுக்கு எதாவது பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கனால அவங்களுக்கு தான் ஓட்டை போடுவாங்க. இவங்களாம் சும்மா உதாரணம் காமிச்சுதான்னு வச்சுக்கோங்க, வேலைக்கே புரியுதா? நான் ஒரு சொல்லட்டுமாடா? சொல்லுண்ணா. இந்த கட்சி நல்லா இருந்தது. இன்னைக்கு எங்கள் அப்பாவோட ஈகோனால தான் எல்லாமே ஊதிக்கிச்சு. நோ, உங்க அப்பா வளர்ப்பு தானே சரியில்லை. ஓய், நான் என்ன கலாகிறியா? நோ, ஒன்ன சொல்லண்ணா. அங்க தப்பு பண்ணா தலைமை தட்டி கேட்கணும்ண்ணா. ஒரு தலைமை தானே அதை பண்ணோம், அவர் பண்ணல, பண்ணதுனால அழிஞ்சு போறாங்க. அதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? இல்லை சத்யா, லைட்டாக வருத்தமாக தான் சத்யா இருக்குது. ஏன்னா செம்ம கட்சி. இந்த கட்சி இன்னைக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு நானும் ஒரு காரணம். ஏன் என் அப்பா இன்னைக்கு எம்எல்ஏருந்து மந்திரியா இருக்காருன்னா அதுக்கு நான் நாய் மாதிரி உழைச்சிருக்கிறேன். ரோடாக போய் போஸ்ட் ஓட்டிருக்கிறேன். எவ்வளோ பிரச்சாரம் பண்ணியிருக்கேன் தெரியுமா? அப்படியா? அப்போலாம் அவர் நல்லா தான் இருந்தார். இப்போதான் நிறைய கூதல் வேலைலாம் போட ஆரம்பிச்சிட்டாரு. நோ, உங்க அண்ணி சரியான ஜோக்குன்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்கண்ணா. ஆமாம் சத்யா, இதை பார் சத்யா, ஒரு விஷயம் இருக்குது. சும்மா மக்களுக்கு முன்னாடி நடிச்சிட்டே இருக்க முடியாது, புரியுதா? இப்போ நிறைய வாலிப பசங்களாம் வந்துட்டாங்க. அவங்களுக்கு நல்லது எது கெட்டது எது எல்லாமே தெரியுது. எதுக்கு எங்கள் அப்பாவை பதவியிலேருந்து தூக்குறாங்க தெரியுமா? ஏன்? இவர் ஏதோ கூதல் வேலை பண்ணாரு, அது மேல் இடத்துக்கு தெரிஞ்சிருச்சு. நீ வேணா பாரு சத்யா, என்ன ஆகும்னா மேல் இடத்துல இருந்து எங்கள் அப்பாவை பதவியிலேருந்து தூக்குறாங்கல்ல, அந்த பதவியை தூக்கி துளசிக்கே குத்துருவாங்க. இது நடக்கும். ஐநோ பாலிடிக்ஸ் பாரு. அரசியல் சரியான உருட்டு தான் போல இருக்குதுல்ல. ஆமாம், நான் சொல்கிறேன்டா. நான் வேணா சொல்லட்டும், யார் வேணா கலாய்க்கட்டும், நான் வேணாலும் பேசட்டும், நம்ம பதில் பேசவே கூடாது. ஜெயிச்சு மட்டும் தான் காட்டணும், புரியுதா? கண்டிப்பா ஜெயிக்க போறாங்க, அவ்வளவுதான். செம்மையா இருக்க போகுது. கெளிப்போண்ணா, கண்டிப்பா கெளிப்போம். மணி என்னாச்சு? 12 12 நிமிஷம் இருக்குது. இளங்கோ வந்தாலும் நான் கட்சி ஆஃபீஸுக்கு போகணும். உங்க 2 பேரும் இப்படி அமிச்சு நான் அங்கே போகலான்னு பார்த்தா சொன்ன டைமுக்கு வர மாட்டோம். ஹலோ ஹலோ வெற்றி, நான் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் பேசுகிறேன். ரமேஷ் சார், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா இருக்கேன். எந்த ஸ்டேஷனில் இருக்கீங்க? நான் உங்கள் தொகுதியில் தான் இருக்கேன். அப்படியா? சூப்பர் சூப்பரு. உங்கள் ஒய்ஃபு துளசிக்கு நிறைய ஆபத்து இருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும் ரொம்ப கவனமாக பார்த்துக்கங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த எலெக்ஷனை கவனமாக பார்த்துக்கிட்டு இருக்கு சார். முதல்ல அவங்க எங்கே இருக்காங்கன்னு போய் பாருங்க. சரி சார், சரி சார், ஓகே சார், ஓகே சார். என்னண்ணா? ஃப்ரெண்டு இன்ஸ்பெக்டரு துளசிக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்றாரு. ஐயா, அவங்க ஒரு தனியாக போயிருக்காங்க. டேய், நான் என்ன போய் அவங்கள பார்க்குறேன். சரிண்ணா. நீ இப்படி பண்ணி இளங்காவை கூப்பிட்டு நீ கட்சி ஆஃபீஸுக்கு போ. வந்துடுறேன். நான் பார்த்து, நீ பார்த்து போனா பத்திரம் சத்யா.